நான் கடலூர் மாவட்டம் முத்தாதிரம் தாலுக்காவை சேர்ந்தவன். எங்கள் அப்பா சிங்காரவேல் என்றவர் பல கோடி மதிப்பிலான நிலத்தை வாங்கி பயிர் கொண்டு சென்றிருந்தார். அதை ஏமாற்றி அவரிடம் வாங்கிவிட்டார்கள். அதுவும் எங்களிடம் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிவிட்டார். பல கோடி மதிப்பிலான சொத்து எனக்கு சேர வேண்டிய பங்கு எதுவும் கொடுக்கவில்லை. நான் என் பிள்ளைகளை தவிர்த்துவிட்டு நடுத்தெருவில் நிற்கிறேன். தமிழ்நாடு அரசிடம் பல முறை முறையிட்டு எனக்கு எந்த விதமான தீர்வையும் கிடைக்கவில்லை. எனக்கு தற்கொலை போன்ற வேறு எந்த வழியும் இல்லை. நான் நிலமோ ரொம்ப கஷ்டப்படுகிறேன். நான் போய் அவங்களிடம் கேட்டபோது என்னோட அரசியல் செல்வாக்கை வச்சு என்னை மிரட்டுகிறார்கள். அவரோட பெயர் E.K. சுரேஷ், 2ஆம் நம்பர் டாக்டர் சேதுபதி, 3ஆம் நம்பர் வெங்கடவேன். இவர் மூவரும் சேர்ந்து என் சொத்தை ஏமாற்றி என்னிடம் பறித்து கொண்டார்கள். இவர்களாலே என் மூத்த மகளாக நான் அவளை பறிகொடுத்து விட்டேன். எனக்கு ஒரு வழி இல்லை. நான் வாழவே கூடாது என்று நினைத்து தற்கொலை செய்கின்றோம் என்ற இளைய மகள் எனக்கு உற்சாகம் கொடுத்து, அப்பா தாத்தா உழைத்து சம்பாதித்த சொத்து எப்படி என்றாலும் நம்மிடம் வரும், கவலைப்பட வேண்டாம், அக்கா போய்விட்டார் என்றும் நினைக்க வேண்டாம், என் பொண்ணுக்கு திருமணம் செய்ய நான் செய்யறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் கூட பணம் தரம் ஏமாற்றி என் பிள்ளைக்கு வயிற்று வலி காரணமாக அவளும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். அவருக்கு நான் திருமணம் செய்து கொண்டிருந்தேன். நான் எவ்வளோ பிரமசாலியாக என் பிள்ளையை வடிவெடுத்து நடுத்தெருவில் நிற்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் E.K. சுரேஷ், சரஸ்வதி வித்யாலய ஓனர், விருதாச்சலம், டாக்டர் சேதுபதி, விருதாச்சலம் தெய்வ மருத்துவமனை உரிமையாளர், வெங்கடவேன், முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விருதாச்சலம் தொகுதி செயலாளர். மூவரையும் இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் முதலமைச்சரிடம் பலமுறை முறையிட்டேன், கலெக்டரிடம் முறையிட்டேன், தஹசில்தாரிடம் முறையிட்டேன், ரிஜிஸ்ட்ராரிடம் முறையிட்டேன். அந்த ரிஜிஸ்டர் பண்ணதும் பல கோடி மதிப்பிலான சொத்தை வெறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிட போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி போட்டார். என்னை